கடகராசிக்காரர்களுக்கு 6 கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டில் மறைகிறார். 12ஆம் வீடு இங்கே நிறைய பேர் பார்க்காத ட்விஸ்டே தான். குரு பகவான் 6 கூடிய 12இல் மறையும் பொழுது 9 கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 9 கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம். 6ஆம் இடம் என்பது வியாதிகள், கடன், கஷ்டம் போன்றவை எல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்புகள், எதிரிகள், இது எல்லாத்தையும் இந்த சனி பகவானுடைய பார்வையினாலே 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்குதான் முக்கியமான ஒரு தருணம். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை, 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, 4ஆம் இடம் என்பது தாயாருடைய உடல்நிலை, 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இதை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு 9ஆம் வீட்டுக்கு வரார். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அஷ்டம சனி முடிஞ்சு 9ஆம் வீட்டுக்கு சனி வந்து திரிகோண பலத்திற்கு வந்து விட்டால் ரொம்ப நல்லது, எல்லாம் ஓகே தான். ஆனால் உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் என்ன? ஒரு வகையா அப்பாடா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் யூடியூப்பை திறந்தா ஒருத்தர் நல்ல காலம் பிறந்துருச்சுங்கிறாங்க, ஒருத்தர் 7.5 சனி வந்துருச்சுங்கிறாங்க, ஒருத்தர் குரு வந்துட்டார் வேலை போகுதுங்கிறாங்க, அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வைங்க. வருடாந்திர பலன்கள் என்பதை போதுமான அளவு நம்ம பார்த்தாச்சு. இப்போ மாதாந்திர பலன்கள் பார்க்க வேண்டிய செஷனில் இருக்கும். மே மாதம் என்ன பலன்கள் நடக்க போகிறது? உலகமே உற்று நோக்குகிறது இந்த மே மாதத்தை. காரணம் என்னவென்றால், இந்த மாதம்தான் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கவிருக்கிறது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் வரப்போகிறார். ஆகையினாலே இந்த 2 பயிற்சிகளை உள்ளடக்கிய இந்த மே மாதம் என்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறது? இது இல்லாமல் சுக்கிர பகவான் ரொம்ப நாளாக ஓவர் ஸ்டேவாக மீனத்திலே இருக்க போகிறார், உச்சம் பெற்று இருக்க போகிறார். இது இல்லாமல் செவ்வாய் பகவான் கடகத்தில் ரொம்ப நாளாக நீச்சமாக இருக்க போகிறார். ஸோ இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பலனாகத்தான் இந்த மே மாதம் என்பது விளங்கவிருக்கிறது. இந்த மாதத்தில் பெரிய பெரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாமா? இந்த மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது? இந்த மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது? இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்க போகிறது? என்னால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், நிறைய பேர் வெளிநாட்டு ஜேர்னி இந்த மாதம் போக போகிறீங்க. காரணம் என்னவென்றால், இந்த கேந்திர பலங்களில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் இருப்பதனால் ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் நிறைய பேர் கிடைக்க போகுது. தொடர்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் மே மாதம் பொன்னான பலன்களை வழங்கவிருக்கிறது என்பதை. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம். கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் கதை சொன்னால் கட்டுன்னு மறுக்கணும் தூக்கி ஓடி போயிடுறாங்க. நீங்கள் போதுமான அளவு காயப்படுத்திட்டீங்க குருஜி. கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளோதான் நீங்கள் சொல்லலை. உண்மையிலே நான் வருந்துறேன். காரணம் என்னவென்றால், அஷ்டம சனி வரும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்லி அவர்கள் 10ஆம் இடத்து குரு வேறு. அப்போது நிறைய பர்சனலாக ஹர்ட்டாகி நிறைய பேர் சொன்னாங்க, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும், அதே மாதிரி ஆயிடுச்சு குருஜி அப்படிலாம் சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சட்டம் தன் கடமையை செய்யும். எப்பயுமே 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது, குரு பகவான் வரும்பொழுது பதவி பறிபோகும் என்பது அடிப்படை உண்மை. இப்போது என்ன பண்ண போகிறோங்கிறது தான் இப்போ கேள்வி. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு 3 விதமான பயிற்சிகளும் சேர்ந்து என்ன பலன்களை தரப்போகிறது? முதல் பயிற்சி என்ன? சனி பயிற்சி. சனி எங்கே வருகிறார்? சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு 9ஆம் வீட்டுக்கு வரார். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அஷ்டம சனி முடிஞ்சு 9ஆம் வீட்டுக்கு சனி திரிகோண பலத்திற்கு வந்து விட்டால் ரொம்ப நல்லது, எல்லாம் ஓகே தான். ஆனால் 8 கூடையவன் 9ஆம் வீட்டிற்கு வந்ததை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதே சனி பகவான் தான் 7 கூடையவராகவும் இருக்கிறார். 7 கூடிய சனி பகவான் 9ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்றும் நீங்கள் பொருள் கொள்ளலாம். அப்போ 7 கூடையவர் 9ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா, மனைவி வழி சொத்துக்கள், மனைவியால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் போன்றவை அதிகமாகிறது. வெளிநாட்டு பயணத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் போன்றவை ஏற்படுகிறது. நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு. 7ங்கிறது ஸ்பெஷல் எக்ஸ்போசர்ஸ், நியூ கமிட்மெண்ட்ஸ், பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் சொல்லலாம். 7ஆம் இடம் என்பது என்ன சும்மா கிடையாது. 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, அயல்நாட்டு வர்த்தகங்கள் போன்றவை எல்லாம் 7ஆம் இடம் தான். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் 7ஆம் இடம் தான். இந்த 7ஆம் இடத்தை சேர்ந்த 7ஆம் இடத்தை நல்லா 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துக்கு சென்று வலுவரும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, 7ங்கிறது நல்லா ஸ்திரப்படுது. இந்த 7ங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில். அப்போ 7ஆம் இடத்துக்குரியவன் 9ஆம் இடத்துக்கு பலப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மனைவியால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் என்பவை உங்களுக்கு வருகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் 9ஆம் வீட்டிலிருந்து 9, 10, 11 பார்க்கிறார்.
9ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நான் அடிக்கடி சொல்வேன், எந்த ஒரு கிரகமும் நம்மளுடைய 3ஆம் வீட்டோட கனெக்ட் ஆகி இருந்தால் அது மிக அற்புதமான பலன்களை எல்லாம் தரும். ஏன்னா 3ஆம் வீடு என்பது முயற்சிக்கான இடம். முயற்சியை தூண்டும் பொழுது, ஒரு மனிதனுடைய முயற்சியை தூண்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துடும். அவன் வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் என்னைக்கு அவனுக்கு வந்ததோ அவனே ஓடிப்போய் அவனோட வெற்றியை தேடிக்கொள்வான். நன்னாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை தட்டி கொடுக்கறது தான் முக்கியம். நீ ஜெயிப்ப, உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், நீங்கள் தட்டி கொடுக்க அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறான். ஒன்ஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானால அவன் வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கான் என்று பொருள். அப்போ 9 கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 9 கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம். 6ஆம் இடம் என்பது வியாதிகள், கடன், கஷ்டம் போன்றவை எல்லாத்தையும் சனி பகவான் பார்த்துட்டார். அப்போ உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்புகள், எதிரிகள், இது எல்லாத்தையும் இந்த சனி பகவானுடைய பார்வையினாலே சரியாகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவனுடைய வீடு. 6ங்கிறது வியாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வயிறு சம்பந்தப்பட்ட, பெருங்குடல் சம்பந்தப்பட்ட, கிட்னி மற்றும் செரிமானம், ஜீரணப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது சனி பகவானுடைய பார்வையினால் அது சரியாகும். சனி பார்த்தா சரியாகும்னு சொன்ன முதல் ஆள் நீங்கள் தான் சார். சனி பார்த்தா ப்ராப்ளம் தானே சார் ஆகும்? கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் ஆகும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த தடவை சனி வந்து குருவினுடைய வீட்டிலிருந்து சுபராக பார்வை அளிக்கிறார். குருவினுடைய வீட்டை பார்க்கிறார். ஆக 6, இன்னொன்று உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன், 6 × 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். 6ஆம் இடத்தை சனி பார்த்து கெடுக்கும் பொழுது 6 கெட்டு தான் போகும், தவிர 6 நல்லா இருக்காது. அப்போ 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு நன்மையைத்தான் தரக்கூடிய அம்சமாக விளங்குகிறது. கடகராசிக்காரர்களுக்கு 6 கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டில் மறைகிறார். 12ஆம் வீடு இங்கே நிறைய பேர் பார்க்காத ட்விஸ்டே தான். குரு பகவான் 6 கூடியவன் 12இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஒரு கூட்டாகுது. 6 கூடியவன் 12இல் மறைகிறார். இந்த 6 கூடியவன் 12இல் மறைகிறது வந்து என்ன எப்படி கருதலாம் என்றால், திடீர்னு லைஃப்பில் வந்து ஒரு மாற்றம், திடீர்னு வாழ்க்கையில் கிடைத்த ஒரு திருப்பு முனை. இங்கேருந்து ஃபோன் ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு ஜெர்மன்லேருந்து எனக்கு கால் வந்தது, இந்த மாதிரி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நான் அடுத்த வாரம் ஜெர்மன் போகிறேன். வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிடுகிறது. இத்தனை நாள் நான் இங்கே இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை வேறு, இப்போ என்னோடய வாழ்வு முறையே மாறிவிட்டது, நான் வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம். 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ஆம் வீட்டிற்கு மறைகிறார். அடுத்து 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் முக்கியமான ஒரு தருணம். 4ஆம் இடம் என்பது வீடு மாடுமனை, 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, 4ஆம் இடம் என்பது தாயாருடைய உடல்நிலை, 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இதை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்துகிறார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து என்ன தருகிறார்? 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ஏற்கனவே நம்ம சனி பார்த்த அதே இடம்தான். வியாதி, கடன், கஷ்டம், எதிர்ப்புகள், விமர்சனங்கள், உங்களை பற்றி கிசுக்கள், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான், இந்த ஊரில் வாழவே முடியல, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்காங்க என்றால் 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு வந்து 6ஆம் இடத்தை பார்த்து விட்டார். அதே குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே ஏற்படுகிறது. என்னவென்றால், அந்த 8ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். இந்த ராகு யார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, உங்களுக்கு வந்து இந்த ராகு வந்து வேறு யாரும் கிடையாது, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆக்சிடெண்ட்டை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக்சிடெண்ட்டு, விபத்துகள், பெரும் விபத்துகள் ஏற்படுத்தக்கூடியவராக இந்த ராகு பகவான் இருக்கிறார். இந்த ராகு பகவான் தருகின்ற பலனாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டியில் போகும்போது சிறு கண் அசந்து போகிறது, வண்டியை கொண்டு போய் விடுறது, பெரிய டேமேஜ்னு கிடையாது, பட் ஆனால் விழுந்து வாரி எழுந்திருப்பீங்க. காரணம் என்னவென்றால் 8ஆம் இடத்து ராகு வந்து ஆக்சிடென்டல் ப்ராப்ளத்தை உருவாக்குவார். அப்போது இந்த குரு பகவான் ராகுவை பார்க்கும் பொழுது அந்த 8ங்கிறது ஆக்சிடென்ட்டுங்கிற பாவகமாக இல்லாமல் உங்களுக்கு பெரும் சொத்து சேரக்கூடிய, அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய பாவகமாக மாறிவிடுகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 5 கூடிய யோகாதிபதி செவ்வாயும் உடம்புலே உட்காந்துருக்கான். அதனால் மிக சிறப்பான பலன்கள் எல்லாம் ஏற்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.